தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நீதிமொழிகள் 12:25 மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 15:13 மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆமாங்க, இன்றைக்கு நீங்க கவலைப்படுறதுனாலயோ ஏக்கத்தோட இருக்கிறனாலயோ நாளையோட வேதனைய உங்களால மாத்த முடியாது. ஆனா நீங்க ஒரு விஷயத்த பண்ணலாம். இன்றைக்கு நீங்க உங்க மனதார நாளைய நாளை குறித்து ஆசீர்வாதமா நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது, நாளைய நாளை குறித்து நன்மையான விதத்துல யோசிக்கும் பொழுது கண்டிப்பா நன்மையின் தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வாருங்க. எப்பயுமே ஒரு நாளை தூங்கும் போது மனமகிழ்ச்சியோட முகமலர்ச்சியோட ஆரம்பித்து பாருங்களேன். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியின் நாளாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான நாளா இருக்கும். புதிய காரியங்களை, புதிய விஷயங்களை, புதிய எதிர்பார்ப்புகளை, புதிய நம்பிக்கைகளை, புதிய அற்புதங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வாரு. எப்போன்னு கேக்குறீங்களா? நீங்க முகமலர்ச்சியோட தேவனுடைய வார்த்தை இருக பற்றி கொண்டு நீங்க நாளைய நாளை குறித்து கவலைப்படாம அதை எதிர்பார்ப்போட நீங்க பாருங்களேன். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றியின் தேவன் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார். God bless you.